உதவியாளருக்கு நெருக்கமானவர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அப்பொழுது இருந்த ஒரு துணை முதலமைச்சர் யாருன்னா இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின். இதுக்கு இவங்க சப்பை கட்டுறாங்க. திமுக காரங்கிட்டே நான் 2 லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கேன், வீடு கட்டி தரதா வந்து சொல்லியிருந்தாரு. 2 வருஷமா இழுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு திமுக காரனா ஏமாத்துவான்றது ஊருக்கே தெரியும். அவங்க அம்மாவால் நடக்க முடியாதுன்ற காரணத்தினால வீல் சேர் கேட்டிருக்காங்க. வீல் சேருக்கு 500 ரூபாய் கேட்டதாக தகவல். சரியா? இதில் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்தது. அப்போ வாக்குவாதம் செய்த ஒரு நபரிடம் நம்பி காரை எப்படி கொடுத்திருப்பார் அந்த பெண்மணி? இவங்களுடைய நகையெல்லாம் இவங்க பேக்கில் வச்சுருந்தேன்னு சொல்கிறாங்க. இப்போ கார் ஓட்ட தெரியாத ஒரு நபர் எப்படி வேலையை பார்க்கிங் செஞ்சுருக்க முடியும் உன்னுடைய காருக்கு? அப்போ யாரையாவது அழைத்து தான் அவங்க செஞ்சுருக்கணும். திருபுவனம் காவல் நிலையத்திற்கு இந்த வழக்கு போகலை. மாறாக மானாமதுரையிலேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வரும். இந்த ஸ்பெஷல் டீம் இவங்களை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ திருபுவனம் போலீஸுக்கு ஏன் இந்த தகவல் போகலை? மஜிஸ்ட்ரேட்டை வந்து அங்கே பார்வையிடணும் சம்பவம் நடந்த இடத்த. மஜிஸ்ட்ரேட் வரத்துக்கு முன்னால் அவசரமாக அங்கே இருக்கிற ஏடிஎஸ்பி போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போகிறார். காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை மகஜரில் காமிக்கிறீங்க. கோவிலிருந்து ஏடிஎஸ்பி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு, அதை ஏன் மகஜரில் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்றது கேள்வி. நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் கேட்டால் நாங்கள் நாளை இல்லை நாளை மறுநாள் கொண்டு வந்து தருகிறோம்னு சொல்கிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இது குற்றம் செய்தவருடைய குடும்பம் வந்து அவர்கள் குற்றத்தை வேற யாரோ சொல்லிதான் செய்தார்கள், அதனால் இவர்கள் மீது நீ மட்டும் நடவடிக்கை அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு போராட்டம் நடத்துறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எந்த அரசாங்கமாக இது அனுமதிக்குமா? நீங்கள் ஐ எம் சாரிம்மா எப்போ சொல்கிறீங்க? நீதிமன்றம் உங்களை செருப்பால் அடித்ததுக்கு பின்னர் சொல்கிறீங்க. 2 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தா? என்ன பிடிங்கிட்டு இருந்தியா? 36 சம்பவங்களுக்கும் இதே மாதிரி முதலமைச்சர் பேசினாரா? மாறாக அதில் ஒரு சம்பவம், விக்னேஷுடைய சம்பவத்துக்கு சட்டமன்றத்தில் போயிட்டு நீ என்ன சொல்கிற? இயற்கை மரணம்னு சொல்கிற. இதையும் இயற்கை மரணங்கள் வலிப்பால் இறந்தார் என்று முடித்திருப்பார்கள். நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க. நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறது. எஃப்ஐஆர்ல வலிப்பால் இறந்தான்னு நீ போடுறேன்னாக்க எந்த அளவுக்கு உனக்கு துணிச்சல் சொல்கிறோம்? வெக்கமா இல்லை உனக்கு? வணக்கம் மேடம் நேயர்களே, தொடர்ந்து வந்து அஜித் குமார் அவர்களுடைய லாக்அப் மற்றும் கஸ்டோடியல் டார்ச்சரல் டெத் அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். அது குறித்த நிறைய வழக்கின் அப்டேட்ஸ் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புது தகவல் வெளியாகிருக்கு. டாக்டர் நிகிதா, அதாவது என்னுடைய நகையை காணும்னு சொல்லிட்டு புகார் கொடுத்த அந்த நிகிதாவை பற்றியே வந்து பார்த்திங்கன்னா புது தகவல்கள் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு மேலேயே வந்து ஒரு மோசடி புகார் இருக்கிறதாகவும் ஒரு பழைய எஃப்ஐஆர் வந்து எடுத்து இப்போ காவல்துறை வந்து வெளியிட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் நிகிதா அவர்கள் ஒரு வார இதழுக்கு கொடுத்த பேட்டியில் திமுக கிட்ட நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ஏமாந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் குறித்து கிஷோர் கே சாமிகிட்ட வந்து தகவல்களாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். எனக்கு புது தகவலாக வந்துகிட்டு இருக்கு வெளியில். இல்லை, இதெல்லாம் வந்து 2010 2011 பதிவு செய்யப்பட்ட புகார்கள் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே போகிறதுல நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி. ஆனால் அந்த புகாருடைய தன்மை என்னன்ட்டு, அதாவது அவங்க ஏமாத்தினாங்களா இல்லையான்றதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் அதில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பொழுது இருந்த துணை முதலமைச்சருடைய உதவியாளருக்கு நெருக்கமானவர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அப்பொழுது இருந்த துணை முதலமைச்சர் யாருன்னா இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின். ஸ்டாலினுடைய உதவியாளருக்கு நெருக்கமானவர் என்று அன்றைக்கே அவர் பேசியிருக்கிறார். அப்படின்னும் பொழுது இப்போவும் திமுகவுடைய தொடர்பு இருக்கின்றது அப்படின்றது நமக்கு புரிய வருது. சரியா? இதுக்கு இவங்க சப்பை கட்டுறாங்க. திமுக காரங்கிட்டே நான் 2 லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கேன், வீடு கட்டி தரதா வந்து சொல்லியிருந்தாரு. 2 வருஷமா இழுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டு திமுக காரனா ஏமாத்துவான்றது ஊருக்கே தெரியும். சரியா? அப்போது ஒரு திமுக காரங்க இன்னொரு திமுக காரனை ஏமாற்றிருக்காங்க. பரஸ்பர சகோதர யுத்தம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நாம் வந்து இந்த கேஸுக்குள்ளே தான் நம்ம போகணுமே தவிர்த்து இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 2010 வருஷம் முன்னாடி நடந்தது, 15 வருஷம் முன்னாடி நடந்ததுன்றது நமக்கு அவசியம் இல்லாது. சரி, நாம் இப்போ இருக்கக்கூடிய வழக்குக்குள்ளே தன்மைக்குள்ளேயே நம்ம போவோம். இப்போ இருக்கக்கூடிய வழக்குடைய தன்மை என்ன அப்படின்னா, ஒரு நபர் மீது ஒரு திருட்டு பழி, திருடி இருக்கார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், இது ஏதாவது பின்பற்றப்பட்டிருக்கா அப்படின்றது தான் கேள்வி. அது எதுவுமே இல்லைன்றது தான் பதில். நீங்கள் கோவிலுக்கு போகிறாங்க, அவங்களுடைய கூற்றுப்படியே போவோம். சரிங்க. சரி, இவன் காரில் போயிருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணும். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தான் நான் ஸ்கேனுக்கு வருவேன்னு சொல்கிறாங்கன்னு இவங்க பதிவு பண்ணுறாங்க. அப்படியே அவங்க போயிருக்காங்க கோவிலுக்கு. சரியா? கோவிலுக்கு போனோடனே இது HRNC டிபார்ட்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவிலில் அங்கே வந்து காவலாளியாக இருக்கக்கூடியவர் இந்த நபர் யார்? இந்த அஜித் குமார். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அஜித் குமார்கிட்ட இந்த கார் சாவியை கொடுத்தேன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே ஒரு தகராறு நடந்திருக்கு.
அவங்க அம்மாவால் நடக்க முடியாதுன்ற காரணத்தினால வீல் சேர் கேட்டிருக்காங்க. ம், ம். வீல் சேருக்கு 500 ரூபாய் கேட்டதாக தகவல். சரியா? இதில் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்திருக்கு. அப்போ வாக்குவாதம் செய்த ஒரு நபரிடம் நம்பி காரை எப்படி கொடுத்திருப்பார் அந்த பெண்மணி? அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு ஒரு விஷயம் தான். சந்தேகம் நம்பர் 1. 2வது, இவங்களுடைய நகையெல்லாம் இவங்க பேக்கில் வச்சுருந்தேன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 10 சவரங்கள், 10 10 பவுன் நகை, சாரி. நகையோ வாட் எவர் இட் இஸ். இந்த 10 பவுன் நகையை வந்து அவங்க அந்த பேக்கில் வச்சுருந்து காருக்கு பின்னால் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகையை காணும் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட போகணும்? போலீஸ் கிட்ட தான். நீங்கள் நேராக என்ன பண்ணுறீங்க? கோவிலுக்கே வந்து கோவிலில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. கோவில் அத்தாரிட்டிஸ் அந்த காவலாளியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த காவலாளிக்கு கார் ஓட்ட தெரியாது என்று அவருடைய குடும்பத்தினர் சொல்கிறார்கள். அப்போ கார் ஓட்ட தெரியாத ஒரு நபர் எப்படி வேலை பார்க்கிங் செஞ்சுருக்க முடியும் உன்னுடைய காருக்கு? நிச்சயமா. அப்போ யாரையாவது அழைத்து தான் அவன் செஞ்சுருக்கணும். ஓகே, அப்போ யாரையாவது அழைத்திருக்கிறான் என்றால் அவன் மீதும் சந்தேக பார்வை போகலாம். 2வது, நகை உண்மையிலேயே கோவிலில் தான் இருந்ததா, அந்த காரில் தான் இருந்ததா அப்படின்றது அடுத்த கேள்வி. சரியா? இது சம்பவம் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது இங்கே கோவில் கேம்பஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. கோவில் கேம்பஸில் சிசிடிவி இருக்குது. நீதிமன்றத்தில் எதை கொண்டு வந்து இவங்க சமர்ப்பிக்கிறாங்க காவல்துறைன்னு பார்த்தீங்கன்னா, காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவியை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாங்க. காவல் நிலையத்திற்கே இந்த வழக்கு போகலை. திருபுவனம் காவல் நிலையத்திற்கே இந்த வழக்கு போகலை. மாறாக இதிலிருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வருது. அதாவது ஸ்டேஷன்லேருந்து அனுப்பப்படுறதா சொல்லப்படுற ஒரு ஸ்பெஷல் டீம் வருது. ஸ்டேஷன்லேருந்து இல்லை, பக்கத்து மானாமதுரையிலேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஓகே. வருது. திருபுவனத்துலேருந்து வரல, மானாமதுரையிலேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வருது. இந்த ஸ்பெஷல் டீம் இவங்களை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ திருபுவனம் போலீஸுக்கு ஏன் இந்த தகவல் போகலை? இது சந்தேகம் நம்பர் 2. காவல் நிலையத்திலேருந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, இந்த சம்பவம் நடந்து இந்த மரணம் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை வெளியே வந்ததுக்கப்புறம், ஏன்னா அந்த குடும்பத்துக்கு எப்போவாது தகவல் சொல்லி ஆகணும் இல்லையா? அப்போ இந்த தகவல் சொன்ன உடனே மஜிஸ்ட்ரேட்டை வந்து அங்கே பார்வையிடணும் சம்பவம் நடந்த இடத்த. மஜிஸ்ட்ரேட் வரத்துக்கு முன்னால் அவசரமாக அங்கே இருக்கிற ஏடிஎஸ்பி போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போகிறார். இங்கேருந்து கோவில் வளாகத்திலேருந்து. ஏன் எடுத்துகிட்டு போனீங்க? ஏன் எடுத்துகிட்டு போகணும்? டார்ச்சரை மறைக்கணும். அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீ மஹஜரில் காமிச்சிருக்கணும்ல. மஹஜர் என்பது என்ன? குற்றச்செயல் நடந்த இடத்துலேருந்து கைப்பற்றப்பட்ட சாதனங்களை எல்லாம் மஹஜர் அப்படின்றதுல பதிவு பண்ணுவாங்க. சரி, ஓகே, சரியா? அதில் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை மஹஜரில் காமிக்கிறீங்க. கோவிலிருந்து ஏடிஎஸ்பி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு, அதை ஏன் மஹஜரில் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்றது கேள்வி. பதிலே இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்குது. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா நாங்கள் 2 நாளில் கொண்டு வந்து கொடுக்குறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, அது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அது என்ன டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டு? இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்ஜெட்ஸு அது மாதிரிலாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதா இருக்கலாம் இல்லையா? நீ நீதிமன்றத்தில் கொடுத்து தானே நீ அங்கே எடுத்துகிட்டு போகணும். சரி, அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு அதான் ப்ரொசீஜரா நீதிமன்றம்? எனக்கு தெரிந்தது தான் ப்ரொசீஜர். அதாவது எலக்ட்ரானிக் ஆக்ட் படி ஒன்று அவங்க கைப்பற்றாங்க அப்படின்னா சீல்டு கவரில் மஜிஸ்ட்ரேட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. நீ மஜிஸ்ட்ரேட் மேலேயே கொண்டு வராமல் நீ இங்கேயே கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் கேட்டால் நாங்கள் நாளை இல்லை நாளை மறுநாள் கொண்டு வந்து தருகிறோம்னு சொல்கிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இது இப்படி ஒரு ஸ்டெப்லேயும் அத்துமீறல்கள். நீதிமன்றம் பதிவு பண்ணுது, என்ன சொல்லுது? இந்த 5 பேரை விடுதலை செய்வதற்காக நீங்கள் இதையெல்லாம் செய்கிறீர்கள். ஆதாரம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னென்ன ஆதாரம்? ஆதாரம் நம்பர் 1, அந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் அது இல்லை. பிளாஸ்டிக் பைப்புன்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் பைப்பால் அடித்து இவ்வளவு கொடுமையான ஒரு மரணம், அதாவது அதால் மட்டும் அடித்து இவ்வளோ கொடுமையான மரணம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. இப்போ அதை வந்து மறைந்து இருந்து ஒருவர் பதிவு செய்திருக்கிறார். பாத்ரூம்லேருந்து மறைந்து இருந்து ஒருவர் அதை பதிவு செய்திருக்கிறார். அது ஒரு 10 செகண்டோ 15 செகண்ட் 20 செகண்ட் வீடியோ போகுது. அந்த வீடியோ வெளியே வராமல் இருந்திருந்தால் இந்த சம்பவம் அவர் வலிப்பால் இறந்திருந்தார் என்றே முடிந்திருக்கும். அதாவது நம்மளே நம்ப வச்சுருப்பாங்க, முடிந்திருக்கும். சரியா? இப்போ அந்த 20 செகண்ட் வீடியோ அதை யார் பதிவு செய்தாரோ அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. அவர்கிட்ட நீதிபதி கேட்குறார், ஏங்க அதுக்கு மேலே நீங்கள் பதிவு பண்ணல, பயமா? ஆமாம், பயம்.
இவ்வளோ எடுத்ததே பெரிய விஷயம். பெரிய விஷயம். எனக்கு பயம். இவரையே மிரட்டுறாங்களாமே. ஆமாம், அவரையும் மிரட்டுறாங்க. இந்த குடும்பத்தினரையும் மிரட்டியிருக்காங்களே, அப்புறம் அவரை மிரட்ட மாட்டாங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அவர் மரக்கட்டையை பயன்படுத்துறது நல்லா தெரியுது கண்கூடாக. அது கண்டமேனிக்கு தலையில தாக்குறாங்க, கழுத்துல சரியா? நடிக்கிறாங்க. அப்போ அது கண்கூடா தெரியுது, சரியா? இப்படி இவங்க பதிவு பண்ண ஒரு விஷயம் கூட உண்மை கிடையாது. புகார் பதிவு செய்யாமல் விசாரணைக்கு அழைத்தது குற்றச்செயல். 2வது அவங்கள கூட்டு போய் நீங்கள் 2 நாள் அவங்க குடும்பத்துக்கு கூட எங்கே இருக்காங்கன்னு சொல்லாமல் நீங்கள் வந்து துன்புறுத்தியது அப்படின்றது அடுத்த குற்றச்செயல். 3வது நீதிமன்றம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எஃப்ஐஆரே போடுறீங்க. அதற்கு எஃப்ஐஆரே போடல, முதல் தகவல் அறிக்கையே போடலை. ஒருவர் இறந்திருக்கிறார், ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு, அவங்க போய் புகார் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் சிஎஸ்ஆரை போட்டிருக்கணும், போடலை. அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், போடலை. எஃப்ஐஆர் போடாமல் நீங்கள் விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்கக்கூடாது, அதை பண்ணீங்க. இப்படி கிரைம் ரேட் எவ்வளோ கூட்டிகிட்டே போகிறது பாருங்க. ஸோ இது டோட்டலி வந்து ஒரு போலீஸ் ஆக்டிவிட்டின்னு பார்க்க முடியாது, இல்லீகல் குண்டாஸ் மாதிரி தானே. அப்சல்யூட்லி. ஆரம்பத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்து நீதிமன்றம் சொல்லி இவங்க ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போட்டாங்க பாருங்க. அந்த எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? வலிப்பு வந்து இறந்து போனார், அதுவும் என்ன தப்பிக்கும் பொழுது. அதாவது ஒரு இடத்தில் நாங்கள் ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த இடத்தை சென்று நாங்கள் பார்த்தோம், அந்த இடத்தில் அவர் காண்பித்த இடத்தில் அந்த நகை இல்லை. அப்பொழுது எங்களிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்யும்போது கீழே விழுந்து வலிப்பு வந்து விட்டது. எப்படி வலிப்பு வரும்? இந்த மாதிரி எவ்வளோ கதைகள் நம்ம நம்பியிருப்போம்ல பாஸ்ட்ல. இதுதான் இவர்களுடைய ஏங்க. நீ இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தையும் நம்ம பார்த்தோம், எப்படியெல்லாம் மூடி மறைத்தாங்க அப்படின்ட்டு. புகார்தாரர் கொடுத்த புகாரை பதிவு செய்து அதில் கொடுக்கப்பட்ட விஷயமே இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க, அதுவும் என்ன விசாரணைக்கு முன்னரே. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எடுத்துக்கோங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதில் நம்புற மாதிரி இருக்கான்னு கொஞ்சம் மைண்டு யூஸ் பண்ணி ஒளிச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து, அது ஒளிச்சு வச்சிருந்த துப்பாக்கி எப்படி புழல்ல இருந்து கூட்டு வராங்களாம் வெளியில், அங்கேருந்து எஸ்கேப்பாம், அங்கேருந்து ஓடியே போனாப்லையாம். எங்கே வரைக்கும்? புழல்ல மாதாவரம் வரைக்கும். புழல்லேருந்து மாதாவரம் வரைக்கும் ஓடியே போனாராம். பின்னாடி ஜீப்பில் போலீஸ் சுற்றிட்டு போச்சான். எப்படிங்க ஒருத்தன் ஜீப்போட ஃபாஸ்ட்டாக ஓடுறது? ஏன்னா சினிமா வாங்க, சினிமாவில் தான் ஹீரோ ஓடுவார் ஜீப்போட ஃபாஸ்ட்டாக, இல்லை போலீஸ் வேனோட ஃபாஸ்ட்டாக. ஏன் ஓடிக்கானாம்? ஓடி போய் மாதாவரத்தில் ஒளித்து வைத்திருந்த இடத்துல, ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் கூரை போட்ட ஒரு இடத்தில் ஒளித்து வைத்திருந்த அந்த துப்பாக்கியை எடுத்து, நாட்டு துப்பாக்கியோ கை துப்பாக்கியோ வாட்டர் எடுத்து எடுத்து கள்ள துப்பாக்கியோ ஏதோ ஒன்று எடுத்து சுட முயற்சி செய்தால் அவனை நாங்கள் என்கவுண்டரில் கொன்றோம். இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்னென்ன உண்மை தகவல்லாம் வெளில வந்திருக்கு, நீதிபதி என்ன சொல்றாரு? நீதிபதி கேள்வி கேட்கறது ரொம்ப சிம்பிள். எல்லா எவிடன்ஸையும் சொதப்பிட்டீங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு. ஆமாங்க, ஏங்க காதல் ரத்தம் வருதுன்னு சொல்கிறாங்க, பிளாஸ்டிக் பைப்பில் அடித்தா காதல் ரத்தம் வருமாங்க? கண்ட இடத்துல மிளகா பொடி இருந்திருக்குங்க, அதெல்லாம் இருந்திருக்கு. எப்படிங்க இதை நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பைப்புன்னு மட்டும் சொல்லுவீங்க? சரி, ரத்தம் தோய்ந்து அந்த பைப்புகள்லாம் அகற்றப்பட்டிருக்கின்றன, அதாவது எவிடன்ஸ் டிஸ்ட்ராய்டு, சாட்சியங்கள் கலைக்கப்பட்டிருக்கின்றன, சரியா? இப்போ எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க, சிசிடிவியை தூக்கிட்டு போயிட்டீங்க, மேஜிஸ்ட்ரேட் வரத்துக்கு மேலே போலீஸ் எப்படி தூக்கிட்டு போகலாம்? தூக்கிட்டு போயிட்டீங்க. இப்போ நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறது தான் சிசிடிவி, அதில் நீங்கள் டேம்பர் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ரொம்ப தெளிவாக இந்த கைது செய்யப்பட்ட 5 பேர் விடுதலை ஆவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. இப்போவே ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. இது நான் சொல்லலை, நீதிபதி பதிவு பண்ணுறேன். சரி, இந்த போலீஸாரோட குடும்பம் வந்து வெளில உட்காந்து போராட்டினத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கேயாவது நடக்குமா இது? எங்கேயாவது இது நடக்குமா? குற்றம் செய்தவருடைய குடும்பம் வந்து அவர்கள் குற்றத்தை வேறு யாரோ சொல்லி தான் செய்தார்கள், அதனால் இவர்கள் மீது நீ மட்டும் நடவடிக்கை, அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு போராட்டம் நடத்துறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எந்த அரசாங்கமாக இது அனுமதிக்குமா? அரசாங்கம் அனுமதிக்காமல் இப்படி ஒரு கூட்டம் நடக்க முடியுமா? யோசிங்க. ஆனால் நீதிபதி கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நம்ம மாதிரி வந்து பேசுகிறவங்க வந்து கேட்குற ஆதங்கத்தில் கேட்குற கேள்விகள் தான் கேட்டிருக்காரு. ஆதங்கம் மட்டும் இல்லைங்க, பாயிண்டடாக கேட்குறாரு. சரி, நான் அடுத்ததுக்கே வரேன். கூலிப்படையை ஒருத்தங்க ஏவி விடுறாங்க. சரிங்க. கூலிப்படையை வந்து கொலை பண்ணுது. கொலை பண்ணி இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கை எடுத்துக்கோமே, கூலிப்படை கொலை செய்திருக்கிறது. கொலை செய்த கூலிப்படை சரண்டர் ஆகியிருக்கிறது, கைது செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த கூலிப்படையோடைய குடும்பத்தினர்லாம் வந்து உட்காந்து எங்கள் குடும்பத்திலோடலாம் நேரம் செலவு பண்ணாமல் அவங்க வேலையே கதின்னு கிடந்தாங்க, யாரோ ஏவி விட்டாங்க, அதனால தான் அவங்க அதை செஞ்சாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுத்து அப்படின்னு தர்ணா போராட்டம் நடத்தினா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அது
கொஸ்டினபிள் இது. அப்சல்யூட் இட்ஸ் இஸ் ஆஸ் சிம்பிள். அதுதான் இதுவும். வேற ஒரு வழக்கு நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு மட்டும் இருக்குது, ஆதாரங்கள் எல்லாம் வந்து இன்னும் பொது வெளியில் வரல அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாங்க. இது வந்து ஓப்பன் ஷட் கேஸ். வீடியோ ஆதாரங்கள் வெளியே வந்துவிட்டன, நேரடி சாட்சியங்கள் சொல்கிறார்கள், இவர்களை அழைத்து சென்றார்கள், உள்ளே அழைத்து சென்று பூட்டி விட்டார்கள் கதவை 2 பக்கமும், இந்த பக்கமும் இந்த பக்கம் கதவை பூட்டிட்டாங்க, எங்களை உள்ளேயே விடல. நல்ல வேளை அந்த 20 செகண்ட்ஸ் வீடியோ வந்தது நீங்க சொல்ற அது மாதிரி. வந்ததுனால மட்டும்தான் ஏதோ ஒரு செம்பிளன்ஸ் ஆஃப் எவிடன்ஸு. மற்ற எல்லா எவிடன்ஸும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இவங்க. இப்போ நீ சிபிஐ கொடுத்து என்ன பிரயோஜனம்? சிபிஐ என்ன பண்ண முடியும்? சிபிஐ திறம்பட செய்வாங்க தான் போகுது அப்படின்றது தெரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் வந்து சிபிஐக்கு மாத்திராப்பில். அது வரைக்கும் மாற்றலை, சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க, அதுக்கப்புறம் சிபிஐன்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீ தான் எல்லா சாட்சியும் அழிச்சிட்டியே, இல்லை என்ன சாட்சியம் இருக்கு? ஸோ நீங்க பர்சனலா வந்து சிபிஐயால கூட வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு நம்புறீங்க? தடயங்கள் என்ன? அந்த ஆயுதம் மறைக்கப்பட்டு விட்டது, க்ளீன் பண்ணிட்டாங்க. அங்கே அடுத்த தடயம் என்ன? சிசிடிவி கேமரா தூக்கிட்டு போயிட்டான். கேமராவில் அந்த ஃபுட்டேஜை தூக்கிட்டு போயிட்டாங்க. யார்? போலீஸை தூக்கிட்டு போயிடுச்சு. இது ரெண்டும் க்ரூஷியல். அடுத்தது நேரடி சாட்சியங்கள். நேரடி சாட்சியங்களை மிரட்ட மாட்டார்கள்னு என்ன நிச்சயம்? இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நீ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தையே மிரட்டுறாங்க பகிரங்கமாக. சாட்சியங்களை மிரட்ட மாட்டாங்களா? பூக்கடை வச்சிருக்கிற ஒரு அம்மா, ஏதோ அன்றைக்கி அவங்க தெய்வாதீனமாக அந்த உணர்ச்சி பயப்பட்டு அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க, இவங்க கூப்பிட்டு போனாங்க, 2 பக்கம் கதவை மூட்டாங்கன்ட்டு. இதே அம்மா வந்து நீதிமன்றத்தில் சொல்ல வைக்கிறதுக்கு முன்னால் மிரட்ட மாட்டாங்க என்ன நிச்சயம்? இல்லை, வாய் அடைச்சி வந்து ஈஸியாக வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க பண்ணிவிடுவாங்க. இல்லை, நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, இப்போ இதை வந்து நான் முதலே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். எனக்கு தமிழக வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதில் கண்டிப்பாக நியாயப்படுத்தவே முடியாது. நம்ம வீட்டில் நடந்தால் தான் நம்ம அதோட முழு உணர்ச்சியை வெளிப்படுத்துவோம், மற்றபடி நியாயம் பேசுறதுங்கிறது. ஆனால் ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் வெரி ஹம்பிள் டு கால் த ஃபேமிலி. அவங்க அம்மா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஐ எம் சாரிமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நடக்கூடாதுன்னு நடந்து போச்சு. அவர் வந்து ஒத்துக்கிறாருல்ல, அந்த தப்பை ஒத்துக்கிறாரு. நீங்க எப்போ அவங்க தம்பி கிட்ட பேசுறாரு. நீங்க ஐ எம் சாரிமா எப்போ சொல்றீங்க? நீதிமன்றம் உங்களை செருப்பால் அடித்ததுக்கு பின்னர் சொல்றீங்க. இல்ல, ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு மூவ் நான் எதிர்பார்க்கிறேன். வேற வழி இல்லையே, டவுன் டு அர்த்தா. வேற என்ன வழி இருக்கு உனக்கு? 2 நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பிடிங்கிட்டு இருந்தியா? 2 நாள் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? 2 நாட்கள் நீ என்ன பிடிங்கிட்டு இருந்தியா? இல்லை, பேசுறது தப்புங்கிறீங்களா? நடந்து போச்சு. இப்போ என்ன நடக்காதெல்லாம் நக்கிட்டு போச்சா? ஏங்க அப்புறம் வேற என்ன சொல்றீங்க? நான் கேட்குறேன். நான் நடந்தது என்னங்க நடந்து போச்சு? தைரியமா இருங்கன்னு சொல்றாரு. இதுல என்ன, நம்மளே ஒரு சாவுக்கு போனா அப்படிதானே ஆறுதல் சொல்லுங்க. அதை நீ வந்து சாவுக்கு காரணமா இருக்கிறவன் சொல்லக்கூடாது. நீ தான் அந்த சாவுக்கு காரணம். அவர் டிப்ளமேட்டிக்கா பேசுறதுனா பேசிக்கலாம். பட் அவர் யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவா அவர் வந்து ஃபீல் பண்ணி தான் வந்து என்னங்க இது காலி பெருங்காய டப்பாங்க இருந்தாலும். நீங்க இதுதான் நீ ஒரு எஸ்பியை கூட வந்து காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறதுக்கு நீதிமன்றம் தான் சொல்லணுமா? உனக்கு தெரிய வேண்டாமா? ஸோ அவர் கால் பண்ணி பேசினதே தப்புங்கிறீங்களா? பெரிய தப்புன்னு சொல்லலைங்க. அவர் கால் பண்ணி பேச இன்சென்சிட்டிவ். அவர் பேசின வார்த்தைகளை பாருங்க. தெரியாமல் கொண்டுட்டோம்மா? என்ன தெரியாமல் கொண்டுட்ட? தெரிஞ்ச வேலை கொண்டுவியா நீ? தெரியாமல் கொண்டுட்டோன்னு சொல்கிறான். ஆமாம், தெரியாமல் நடந்துருச்சுமா, இது தப்பு, இது நடந்திருக்கக்கூடாது. சரி, தப்பு நடந்திருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி எத்தனை 36 சம்பவங்கள் நடந்திருக்கேன். 24 சம்பவங்களுக்கு 24 சம்பவங்கள்னு அவங்க நான் சொல்கிறேன். 36 சம்பவங்கள் நடந்திருக்கு. 24 36 எதுவுமே நடந்திருக்கு. 36 சம்பவங்களுக்கும் இதே மாதிரி முதலமைச்சர் பேசினாரா? மாறாக அதில் ஒரு சம்பவம், விக்னேஷுடைய சம்பவத்திற்கு சட்டமன்றத்தில் போயிட்டு நீ என்ன சொல்கிற? இயற்கை மரணம்னு சொல்கிற. இதையும் இயற்கை மரணங்கள் வலிப்பால் இறந்தார் என்று முடித்திருப்பார்கள். நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க. நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுற. அந்த எஃப்ஐஆர்ல வலிப்பால் இறந்தான்னு நீ போடுறேன்னாக்க எந்த அளவுக்கு உனக்கு துணிச்சல் எடுத்துக்கிறோம்? வெக்கமா இல்லை உனக்கு? அவங்க தம்பி நீ நேர்மையானவன், யோகியனான இருக்க அப்படின்னா நீ எஃப்ஐஆர்ல உண்மையை போட்டுக்கணும் வேண்டாமா? அவர்களை காப்பாற்ற வேண்டும், அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எஃப்ஐஆர்ல வலிப்பு வந்து இறந்து போனார்னு போட்டுட்டு அவங்க அம்மாட்ட கூச்சம் இல்லாமல், வெக்கம் மானம் இல்லாமல் நீ அவங்க அம்மாட்ட போயிட்டு நடந்து போச்சுன்னு சொல்றியே, உன்னையெல்லாம் எதில் சேர்க்கிறது? இல்லை, அவங்க தம்பி கிட்ட பேசுறாரு. அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக முதல்வர் பேசினா வந்து சரிங்க சார் கேட்டுப்போம். பட் நிறைய இருந்தாலும் கூட பிறந்த ரத்தம் இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க சார், வீட்டுக்கு ரொம்ப செல்ல. அதை பற்றிலாம் அவருக்கு என்னங்க கவலை? அதான் வலிப்பு வந்து இறந்து போனாருன்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. அவங்க காவல்துறை சம்பவம் நடந்து 2வது நாள் தானேங்க விஷயம் வருது நீதிமன்றத்துக்கு. நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க. ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடலன்னதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆரில் வலிப்பு வந்து இறந்தாங்கன்னு போட்டுட்டு நீ பச்சையாக
பொய்யை சொல்லிட்டு உங்களுடைய துறை பச்சையாக பொய் சொல்கிறது. என்ன சொல்கிறது? எஃப்ஐஆரில் வலிப்பு வந்து இறந்து போனார் என்று சொல்கிறது. சரியா? வலிப்பு வந்து இறந்து போனார் என்று நீ வந்து எஃப்ஐஆரை போட்டுட்டு நீயே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நடந்திருக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யாரை ஏமாத்துறீங்க? இல்லை, அமைச்சர் உறுதுணையாக இருப்பார், அமைச்சர் எதாக இருந்தாலும் பண்ணி தருவார். அதான் கேட்குறேன். என்ன பண்ணி தருவேன்? உயிரை கொண்டு வந்துடுவியா திரும்பி? அது எப்படிங்க முடியும்? அப்புறம் என்ன பண்ணி தருவேன்? உன்னுடைய அந்த கட்சிக்கார பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருவோணம் பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய சேங்கை மாறன், அந்த ராஸ்கல், அந்த நாய் வந்து இவங்களை வந்து கூட்டம் வந்து அவன் பேசுகிறான். இது கல்யாண மண்டபத்தில் வச்சு பேரம் பேசுகிறான். அவன் மேலே நீ கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்தியா? ஓ, காசு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி வாங்கிக்கணும். 50 அது அவங்க குடும்பத்தினரே பதிவு பண்ணுறாங்க, நீதிமன்றத்தில் பதிவு பண்ணுறாங்க. நீதிமன்றத்தில் பதிவுலையும் இருக்குது. நடவடிக்கை எடுத்தியா நீ? ஏன் எடுக்கலை? உங்கள் கட்சிக்கார நாய்க்கு அங்கே என்ன வேலை? சரி, இப்போது நீங்கள் வந்து உணர்ச்சியாக நீங்கள் வந்து பிளம்போட நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. இறுதியாக எனக்கு இதை சொல்லுங்கள். இப்போது நீங்கள் என்ன சொல்லுங்கள், சிபிஐ கிட்ட போனாலும் சாட்சியங்களை கலைச்சிட்டதுனால நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே பண்ணி, அதாவது வரும். நான் தான் சொன்னேன், இதில் முக்கியமான சாட்சியம் இந்த ஆயுதம், கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம். அந்த ஆயுதம் காணும். ஓகே, அடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ். இது இப்போ இன்னி வரைக்கும் நீ அவன் பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் அது காவல்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன் எடுத்து சென்றார்கள் அவர்கள்? ஏன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலை? அதை டேம்பர் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நான் என்ன கேட்க வந்தேன், இறுதியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து சாட்சியங்களை கலைக்கப்பட்டுச்சு, அதனால ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அட்டாப்சியில் வந்து இது மாதிரிலாம் நடந்திருக்குன்னு, அவ்வளோ டார்ச்சர் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீதிபதிகள் இதை வச்சு முடிவெடுக்க மாட்டாங்களான்னு கேட்குறேன். ஆமாங்க, நீங்கள் காயம் ஏற்பட்டிருக்கு. ஓகே, எதனால காயம் ஏற்பட்டது எப்படி தெரியும்? ஓ, லால அது ரொம்ப முக்கியமான விஷயம். எதனால காயம், சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இருக்குல்ல, எதனால காயம் ஏற்பட்டிருக்குன்றதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல. இதனால தான் அந்த காயம் ஏற்பட்டிருக்குன்ட்டு. ஸோ இந்த 20 செகண்ட் வீடியோ கூட வந்து அந்த 20 செகண்ட் வீடியோவை நீ ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸாக வைக்கலாம். ஆங்கிலத்தில் அப்படின்னா கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா கூடுதல் சாட்சியமாக ஒரு அடிஷன் மாதிரி. நேரடி சாட்சியமாக நீங்கள் எப்படி வைப்பீங்க? இதை நேரடி சாட்சியமாக நீங்கள் வைக்கக்கூடியது என்ன? ஒன்று நேரடியாக பார்த்துருக்க வேண்டும், இன்னொன்று அந்த பயன்படுத்தப்பட்ட ஆயுதம். இப்போ நேரடி சாட்சியை நீங்கள் எப்படி நீங்கள் உத்தரவாதம் கொடுப்பீங்க அவங்கள மிரட்ட மாட்டாங்கன்னு? அந்த ஈரங்காயலைங்க, அந்த பிணம் வீட்டுக்கு கூட கொண்டு வரல. அந்த இறந்து போன அந்த நபருடைய சடலம் வீட்டுக்கு கூட கொண்டு வரல. அதுக்கு முன்னாலேயே இந்த இரக்கமற்ற ஜீவன்கள், இந்த பாவிகள் அவர்களை கல்யாண மண்டபத்தில் கூட்டு போய் உட்கார வச்சு பேரம் பேசுகிறாங்கன்னா, இந்த இரக்கமற்றவர்கள் இந்த நேரடி சாட்சிகளை என்னவெல்லாம் செய்வார்கள்? 6 மாதத்துக்கு அப்புறம் வழக்கு விசாரணைக்கு வரும். அதுக்குள்ளே இவங்க என்னெல்லாம் செய்வாங்க? ஆட்சி அதிகாரம் இவர்கள் கையில் இருக்குது. சொல்லுங்கள், என்ன பண்ணுவாங்க? இந்த பூக்கார பெண்மணி அவருடைய வாழ்வாதாரத்தை பணயம் வைத்து இந்த சாட்சியம் சொல்லுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? எப்படி எதிர்பார்க்கணும்? அப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறது. அப்புறம் சரி, அதை நோக்கி தான் போகுது. அதை நீதிமன்றம், நான் சொல்லலைங்க, இதெல்லாம் நீதிமன்றம் பதிவு பண்ணுது. இல்லை, அவங்கள அக்யூட்டல் பண்ண போகிறீங்க, இவங்களுக்கு ப்ரமோஷனும் கொடுப்பீங்க, இதெல்லாம் பண்ண போகிறீங்க. நீங்கள் நீதிபதி கேட்குறாரு, நான் சொல்லலை. இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள், நாம் பேசலை. சரியா? இப்போ என்ன, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களுக்கே கால் பண்ணி நீ சொல்கிறீங்க நடந்து போச்சு, அரசு வேலையை வாங்கிக்க, கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு இதோட முடிச்சுக்க. சரி, போ. மனசு வந்து ஏற்றுக்கல, இருந்தாலும் நீதித்துறை என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை கேட்டேன், பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி பதில்.